ஜோதிடத்தில் சூட்சும பரிகார ரகசியங்கள். முற்பிறப்பு, இப்பிறப்பு, அடுத்த பிறப்பு என 3 ஜென்மங்களைப் பற்றி தெரிவிப்பது ஜோதிட சாஸ்திரமாகும். ஜாதக கட்டத்தில் உள்ள 12 ராசிகளில் முற்பிறப்பை குறிக்கும் ராசி லக்னம் என்ற ராசியிலிருந்து எண்ணி வரும் 9ஆம் ராசியாகும். இப்பிறப்பை குறிப்பது லக்னம் என்ற ராசியாகும். அடுத்த பிறப்பை பற்றி தெரிவிக்கும் ராசி லக்னம் என்ற ராசியிலிருந்து எண்ணி வரும் 5ஆம் ராசியாகும். ஜென்ம லக்கினத்திலிருந்து எண்ணி வரும் 10வது ராசி கர்மஸ்தானம் எனப்படும். அதாவது இந்த பிறவியில் அனுபவிக்கப் போகும் பிரார்த்த கர்மங்களை குறிக்கும் இடமாகும். முற்பிறப்பில் செய்த கர்மங்களை குறிக்கும் ராசி லக்கினத்திலிருந்து எண்ணி வரும் 6ஆம் ராசியாகும். அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கப் போகும் கர்மங்களை குறிக்கும் ராசி லக்கினத்திலிருந்து எண்ணி வரும் 2ஆம் ராசியாகும். முற்பிறப்பை குறிக்கும் இடம் லக்னம் என்ற ராசியிலிருந்து எண்ணி வரும் 9ஆம் ராசியாகும். 9ஆம் ராசியிலிருந்து எண்ணி வரும் 10வது ராசி லக்கினத்திற்கு 6வது ராசியாகும். எனவே லக்கினத்திற்கு 6வது ராசி முன் ஜென்ம வினைகளை குறிக்கும். அடுத்த பிறப்பை குறிக்கும் இடம் லக்கினத்திற்கு 5வது ராசியாகும். 5வது ராசியிலிருந்து எண்ணி வரும் 10வது ராசி லக்கினத்திற்கு 2வது ராசியாகும். எனவே 2வது அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியதை குறிக்கும். லக்கினம் எனப்படும் ராசி ஜாதகரை குறிக்குமிடமாகும். லக்கினத்திற்கு 9வது ராசி ஜாதகருடைய தந்தையை குறிக்குமிடமாகும். 9வது ராசியிலிருந்து எண்ணி வரும் 9ஆம் இடமான லக்னத்திற்கு 5வது ராசி தந்தைக்கு தந்தையான பாட்டனாரை குறிக்குமிடமாகும். தெய்வ வழிபாட்டை குறிக்கும் இடம் லக்னத்திற்கு 9வது ராசியாகும். அதாவது ஜாதகர் இப்பிறப்பில் தன்னிச்சையாக செய்யும் தெய்வ வழிபாட்டை குறிக்கும் இடம் லக்னத்திற்கு 9ஆம் ராசியாகும். எனவே 9வது ராசி ஜாதகரின் இஷ்ட தெய்வம் அல்லது உபாசனா தெய்வத்தை குறிக்குமிடமாக கருதப்படுகிறது. ஜாதகரின் தகப்பனை குறிக்குமிடம் 9வது ராசியாகும். எனவே தகப்பன் தெய்வத்திற்கு சமமானவனாவான். தகப்பன் வழிபட்ட தெய்வத்தை குறிக்குமிடம் 9வது ராசியிலிருந்து எண்ணி வரும் 9ஆம் இடமான 5வது ராசியாகும். எனவே 5வது ராசி குல தெய்வத்தை குறிக்குமிடமாக கருதப்படுகிறது. தந்தைக்கு தந்தையான பாட்டனாரை குறிக்குமிடமாகவும் 5வது ராசி வருவதால் பாட்டனாரும் தெய்வத்திற்கு சமமானவராவார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 5வது ராசி பித்ரு வழிபாட்டை குறிக்குமிடமாகவும் அமைகிறது. கர்மத்தால் வந்தது தர்மத்தால் போகும் என்பது சான்றோர் வாக்கு. மேலும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு 12வதாக அமையும் ராசி அந்த குறிப்பிட்ட ராசிக்கு எதிராக செயல்படும் அல்லது அந்த குறிப்பிட்ட ராசியை அழிக்கும் என்பது ஜோதிட விதியாகும். இதன்படி பூர்வஜென்ம கர்மத்தை குறிக்கும் பாவமான 6ஆம் ராசியை அழிக்க வேண்டுமானால் அதற்கு 12வதாக வரும் 5ஆம் ராசி குறிக்கும் குல தெய்வ வழிபாடு மற்றும் பித்ரு வழிபாடுகளை தவறாமல் செய்து வந்தால் முன் ஜென்ம வினைகளால் நமக்கு வரும் பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம். இந்த ஜென்மத்தில் நாம் செய்யும் கர்மங்களை குறிக்கும் இடம் லக்னத்திற்கு 10வது ராசியாகும். அதற்கு 12வதாக வரும் 9வது ராசி இஷ்ட தெய்வ வழிபாட்டை குறிக்குமிடமாகும். எனவே இந்த ஜென்மத்தில் நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்யும் தீவினைகளிலிருந்து விடுபட முதலில் நம் தாய் தகப்பனை நல்ல முறையில் பேணிக்காத்து வரவேண்டும். அவர்களுடைய அன்பும் ஆசியும் எப்பொழுதும் நமக்கு கிடைக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் இஷ்ட தெய்வ வழிபாட்டை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்து வர வேண்டும். மேற்கண்ட விளக்கங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் குல தெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு இவைகளை விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக செய்து வந்தால் கர்ம வினைகளால் வரும் இடையூறுகள் நம்மை தீண்டாது என்பது புலனாகிறது. அடுத்த பிறவியை குறிக்குமிடம் லக்னத்திற்கு 5வது ராசியாகும். அதற்கு 10வது ராசியாக அமைவது ஜென்ம லக்கின ராசிக்கு 2வது ராசியாகும். வாய், உண்ணும் உணவு இவைகளை குறிப்பது 2ஆம் இடமாகும். எனவே இந்த ஜென்மத்தில் நாம் பிறர் இட்ட அன்ன ஆகாரங்களை சாப்பிடுவதால் அடுத்த ஜென்மத்தில் நாம் அவர்களுக்கு கடன்பட்டவர்களாக ஆகிவிடுகிறோம்.
எனவே முடிந்தவரை அடுத்தவர் வீட்டில் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. இதனால் நம்முடைய கடன் சுமை குறையும். நாம் பிறருக்கு அன்னமிடுவதால் அவர்கள் நமக்கு கடன் பட்டவர்களாகி விடுகிறார்கள். இந்த பிறவியில் நமக்கு சோறு போட்டவர்கள் நம் பெற்றோராகும். எனவே நாம் அவர்களுக்கு கடன் பட்டவர்களாகிறோம். இதன் அடிப்படையிலேயே பித்ரு வழிபாட்டில் சோற்றுப்பிண்டம் வைக்கப்படுகிறது. அன்னதானம் செய்வதால் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் தொலையும், பித்ரு கடன்கள் குறையும், ஆயுள் ஆரோக்கியம் விருத்தியடையும்.